Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஜூசியான ஒரு தந்தூரி மோமோஸ் எப்படி வீட்ல சிம்பிளா பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 1 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். சோ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சோ இதுல நம்ம கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சிரலாம் மாவை. ஒரேடியா தண்ணி ஊத்திட வேண்டாம் ஏனா ரொம்ப தண்ணி ஆயிடும் மாவு. சோ கொஞ்சமா உங்களுக்கு மாவுக்கு எவ்வளவு தேவைன்னு பார்த்துட்டு தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா மாவு பிசைஞ்சிருங்க. சோ மாவு ஒட்டாம இருக்கிறதுக்காக லைட்டா கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க மேல. சோ இது ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூடி வச்சிரலாம். சோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். சோ ஒரு panல ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் நறுக்குன பூண்டு, நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட ஒரு அரை வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்னதா நான் நறுக்கி வச்சிருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டதும் நம்ம 1 கப் துருவுன கேரட்டும் ஒரு 1/2 கப் துருவுன கோஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான சால்ட்டு ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ மாவு பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இதில் சின்ன பால்ஸாக நம்ம இப்போ உருட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டினீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ரவுண்டாக வரும். ஸோ இப்போ எல்லா மாவையும் நம்ம உருட்டிட்டோம். ஸோ இதை லைட்டாக வந்து நம்ம ஃப்ளாட் பண்ணிக்கலாம் கையால். பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரவுண்டாக உருட்டிடலாம். ஸோ நான் கொஞ்சோண்டு மாவு போட்டிருக்கேன். அது மேலே வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிடுங்க. நல்லா மெலிசாக உருட்டணும். இப்போ பாருங்கள் நல்லா மெலிசாக உருட்டியாச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா மாவுலையும் உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை ஒன்றா ஆட் பண்ணி நம்ம மோமோஸ் செஞ்சிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சுருங்க. அது பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் வச்சதும் இந்த மாதிரி கொஞ்சமாக லேசாக எடுத்து மடிச்சிருங்க. ஸோ ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத அளவுக்கு கவர் ஆகணும். ஸோ இதே மாதிரி கொஞ்சமாக மடிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த மோமோஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மடிச்சிடுங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இது டீப் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா இது வந்து நம்ம தந்தூரி மசாலாவில் திருப்பியும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேனில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். ஒரு 1 மினிட்ல எடுத்துருங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு பேட்சும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தந்தூரி மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் கெட்டியான தயிர், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு நான் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நறுக்குன கொத்தமல்லி. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மோமோஸ் சேர்த்துட்டு கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற மோமோஸ்லாம் பார்த்திங்கன்னா இதில் போட்டு நம்ம நல்லா மேரினேட் பண்ணிடலாம். நல்லா மசாலாவில் படுற மாதிரி தடவிடுங்க. ஸோ நான் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு கடைசியாக சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கிண்ணம் வச்சுட்டு நம்ம சார்கோல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடிடுங்க. இப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு தந்தூரியோட ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 2 மினிட்ஸ் ஊறட்டும். ஸோ நம்ம அதுக்குள்ளே பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வந்து மேரினேட் பண்ண மோமோஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பரான ஜூஸியான தந்தூரி மோமோஸ் வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.